வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்களில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நாகை மாவட்டம் நாகூர், சிக்கல், கீழ்வேலூர், வலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வேதாரண்யம், காந்தி நகரில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இந்த பகுதியில் மழைக்காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு இடுப்பளவுக்கு மேலே தண்ணீர் தேங்கிடுது. இதனால் மக்கள் அதில் பயணம் செய்ய முடியல. ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறதுக்குன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. பிள்ளைங்க இந்த ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு வந்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பள்ளிக்கூடம் வர முடியல. கடந்த ஆண்டுகளில் இந்த ரோடு போடப்பட்டு இது ரோடு மிகவும் தாழ்வான பகுதிங்கிறதுனால இதில் மிகப்பெரிய அளவில் தண்ணி தேங்கி விடுது. தென் தமிழகம் மற்றும் குமரி கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக வரும் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 2 நாட்களில் இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழையும், 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.